குரு கடகம் வந்து காலபசங்க 4ஆம் இடம், மீனை வந்து 12ஆம் இடம், 4, 12 கட்டின சொத்தை விற்று தான் அந்த கடன் அடைக்க வேண்டியிருக்கும். அதுலேயும் பற்றாக்குறை வந்துடும். இந்த கடகம் என்று ஓடுகின்ற நதி நீர், அது இரவு பகல் பாராது தன்னுடைய வேலையை அயராமல் செய்யும். அவன் ஒரு இலக்க நோக்கி பயணிச்சுட்டான் அப்படின்னா சரி, குறிக்கோள் அங்கே வச்சுக்கிட்டு தான் பயணிப்பான். உழைப்பால் உயர்ந்தவர்கள். தனியும் போய் 9ல் உட்காந்துருக்காரு, சப்தம 8ஆம் அதிபதி. அதனால கடகலக்கணத்தில் பிறந்தவங்க திருமணத்தை தள்ளி போடுறது நல்லது. இந்த வருஷம் வேண்டாம். கிரெடிட் கார்டு ஓவர் ஜியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. இந்த கடக ராசிக்காரர்களுக்கு ராசி ரீதியான இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். நட்சத்திர ரீதியான பலன்களை பார்க்கணும். அடுத்து லக்ன ரீதியான பலன்களை பார்க்கணும். லக்னத்தை பார்த்து விடலாமா? இப்போ கடகலக்கணம், இந்த கடகலக்கணம் வந்து காலபுருஷனுடைய 4ஆம் இடம். அப்போ இந்த இடத்துல பிறந்தவங்களுக்கு இயற்கையாக கொடுக்க வேண்டிய சுகபோகத்தை இயற்கை கொடுத்து தாகணும். அப்போ அந்த சுகபோகத்தை எப்படி அடையிறான் அப்படின்னா, இந்த கடகம் என்று ஓடுகின்ற நதி நீர், அது இரவு பகல் பாராது தன்னுடைய வேலையை அயராமல் செய்யும். ஆகையால் கடகத்தில் பிறந்தவர்கள் உழைப்பில் சளைப்பில்லாதவர்கள். அவன் ஒரு இலக்க நோக்கி பயணிச்சுட்டான் அப்படின்னா சரி, குறிக்கோள் அங்கே வச்சுக்கிட்டு தான் பயணிப்பான். அந்த வேலை முடிஞ்சதுக்கு பின்னாடி தான் அவன் இது ஒன்று. அப்படி ஒரு உழைப்பால் உயர்ந்தவர்கள். இப்போ இந்த இடத்துல 2-3 விஷயத்தை நம்ம சொல்லணும் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. ஆனால் இவங்க ராசியில் சொல்லாங்க. இந்த ராசிக்கும் லக்கணத்துக்கும் சில பேர் குழப்பிடுவாங்க. இப்போ அண்ணன் நட்சத்திரத்துக்கு சொல்லும்போது அது தெளிவாக சொல்லிடுவார். ஏன்னா அந்த ஜனன நட்சத்திரமே பாருங்கள், புனர்பூச 4ஆம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு 6, 9 குடையவராக வந்துடுவார். அப்போ அவனுக்கு என்ன கொடுக்கணும்னா, உயர்கல்வியை கொடுத்து உத்தியோகத்தை கொடுத்து தகப்பனார் செய்ய வேண்டிய நிலையில் அத்தனையும் இவன் அந்த குடும்பத்துக்கு செய்யணுன்ற பொறுப்பை அந்த புனர்பூச 4ஆம் பாதம் கொடுத்துரும். அதுக்கு அடுத்து வரக்கூடியது பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் அந்த ராசிக்கு சப்தமாக 8ஆம் அதிபதி. இவன் எவ்வளவு பாடுபட்டாலும் சரி, இவனை சார்ந்தவன், இவன் உழைக்கிற காசில் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணும், 2 ரூபா அனாமத்து செலவு இருக்கத்தான் செய்யும். ஊர்பை திம்பான். ரிஸ்க் எடுத்து தான் ஒவ்வொன்றையும் அடையணும். அப்படி பண்ணும்போது நம்ம இந்த லக்கணத்துக்கு ஒரு சிறப்பான பலனை சொன்னாலும் அவன் வந்து ஒரு நெகட்டிவாகவே யோசிக்கல. நான் நல்ல பலன் நீங்கள் சொல்லுங்கள், அவன் சொல்லுவான் நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும். அவன் அந்த லக்கணமாக இருக்க மாட்டான், ராசியாக இருப்பான். சரியா? அவன் ராசியில் வந்துட்டு கூவான், டே லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு என்னதுன்னு பாரு. அப்போ இந்த குரு வந்து 9 குடையவர், லக்கணத்தில் 6 குடையவர். அப்போ இப்போ படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வி உத்தியோகம் அப்படின்றது உங்களுக்கு உண்டு. அதே 9ஆம் இடம் காலவசனம் 12ஆம் இடம். இப்போ படித்து முடிச்சுட்டு நான் இருக்கேன், நான் வெளிநாடு போகலான்னு ஆசைப்பட்றேன். ரைட். ஆனால் தடங்களுக்கு பின்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை தடங்களாகி தான் வெளிநாடே கூட்டிகிட்டு போவோம். இயற்கையாக வந்து தூக்கி கொண்டு போயெல்லாம் அலாக்கா தனிக்கலாம் உட்கார வைக்காது, என்ன நம்ம பார்க்கணும். ஆனால் குரு ஆயிலிய நட்சத்திரத்தில் வரும்போது இவங்களுக்கு இயற்கை எந்த விதமான சிரமம் இல்லாமல் வெளிநாடு போயிடுவாங்க. அப்போ வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கு ஒன்று இருக்கா? அதே 9 குடையவர் வந்து 3 12 புதன் சாரம் வாங்கும்போது கல்விக்காகவும் போகலாம், அங்கே போய் படிச்சுக்கிட்டே 6 குடையர் வேலையும் பார்க்கலாம். இது 2ம் இந்த கடகத்துக்கு ஒரு இயற்கை கொடுத்த மிகப்பெரிய ஒரு சூத்திரம். இப்போ இவங்க ராசிக்கே சொன்னாலும் அது லக்கணத்துக்கு உண்டு. ஏன்னா 6 குடையவர் லக்கணத்தில் சனி சாரம் 8ஆம் அதிபதி சாரம். இப்போ இவங்க எப்படி இருக்கணும்னா, இந்த குளிர்ச்சி அப்படின்றது இவங்களுக்கு ஆகாது. அதனால் வரக்கூடிய ஆஸ்மா, ஈஸ்னோபிலியா, சளி, இந்த லங்ஸ் பிரச்சனை இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் இருக்கும். இதில் இவங்க எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அப்போ நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனை. 6 குடையவர் 6ஆம் இடம்ன்றது தனுசு, அதுதான் இடுப்பு. அப்போ அந்த பேக் பெயின் அப்படின்றது இவங்களுக்கு வரும். இப்போ ஏற்கனவே வந்து கொஞ்சம் நம்ம ஆரம்பிக்கும் போது சொல்லிச்சு, இருதய நோய் வந்து கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் வரும்போது பல பேருக்கு இருதய நோய் கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் குரு வாய் தத்துவத்தின் இது தான். இது இந்த இருதயத்தில் ஒரு கேஸ்டிக் ப்ராப்ளம் மாதிரி வர்றதே நம்ம கொண்டு போய் பயந்து போய் போக அவங்க வந்து ஆஞ்சியோ அது இதுன்னு சொல்லி கொண்டு போய் ஸ்டம்ப்புன்னு சொல்லி கொண்டு போய் பயமுறுத்துறது இருக்குது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 6 குடையவர் உடம்பை நல்லா கவனிச்சுக்கணும், பயணங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், கொடுக்கல் வாங்கல் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். கொடுக்கல் வந்து அதாவது பழைய கடனை பைசல் பண்ணுறேன் அப்படின்னா பைசல் பண்ணலாம். இப்போ பேங்க்லேருந்து இவனுக்கு ஒரு நெருக்கடி வரும். இவன் ஏற்கனவே வாங்கித்தான் ஒரு வீடு கட்டியிருக்கான், அதை கட்ட முடியாமல் தவிக்கிறான். இப்போ பேங்க்காரன் இவனுக்கு ஒரு அட்டம்ப்ட் கொடுத்துட்டாங்க, இத்தனை தேதிக்குள்ளே எனக்கு கட்டணும்.
அப்போ இந்த இடத்துல குரு கடகம் வந்து காலபுருஷனுக்கு 4ஆம் இடம், மீனை வந்து 12ஆம் இடம், 4 12 கடன் வாங்கிய சொத்தை அதாவது கட்டின சொத்தை விற்று தான் அந்த கடன் அடைக்க வேண்டியிருக்கும். அதுலேயும் பற்றாக்குறை வந்துடும். இப்படி ஒரு சூழல் இந்த இடத்துல இவங்களுக்கு இருக்குது. ஒன்று இருக்குது. இதை இந்த இடத்துல வந்து பாருங்கள், 6 குடையவர் லக்கணத்தில் அது மனைவிக்கு 7ஆம் இடத்துல குரு வருதா, இந்த இடத்துல மனைவியோட கோஆப்ரேட்டே பண்ண மாட்டாங்க. அப்போ ஒரு பெரிய கருத்து மோதல்கள், தேவையில்லாத வந்து பிரச்சனை, பிரிவு, இதையெல்லாம் தவிர்க்கணும்னா விட்டு கொடுத்து போனால் தான் இந்த பிரச்சனை. அப்போ அவன் புத்திர காரகன் தான். குழந்தைகளுக்கு வந்து செய்ய வேண்டிய செலவுகள் நம்ம தானே செய்யணும். அதெல்லாம் கஷ்டப்பட்டு இதில் முடிச்சிடலாம். ஏன்னா ஆனாலும் உழைப்பு இருக்குது, உயர்வுக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது நான் இவ்வளோ நாளாக அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேங்க, எனக்கு இன்னும் ஒரு ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டோ கொடுக்க மாட்டேன்றாங்க. அது இப்போ எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் குரு ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வந்தவுடனே ஒரு மாற்றத்தை கொடுத்து இதெல்லாம் செய்யும். அதிசாரத்தில் எப்படின்னா, இப்போ அக்டோபர் 31ஆம் குரு அப்படியே கேது சாரத்துக்குள்ளே இறங்குவார், மகத்தில் இறங்குவார். அவர் டிசம்பர் மாதம் 14ஆம் தான் வக்கரமாகிறார் அங்கேருந்து. அப்போ வக்கரமாகி ஜனவரி 25ஆம் தான் கடகத்துக்குள்ளே வர்றார். வந்து ஏப்ரல் மாதம் 24ஆம் தான் வக்கர நிவர்த்தி. இப்போ இந்த இடைப்பட்ட நேரத்தில் பொருளாதார அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கணும்னா, அதிசாரத்தில் அக்டோபர் 31ஆம் கிளம்புறார் இல்லையா, அந்த கிளம்பும்போது டிசம்பர் மாதம் 14ஆம் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இவன் சமயம் கிடைக்கும்போது பிள்ளையார்பட்டி கற்பவனாயர் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு வந்தால் சகலமும் சரியாக இருக்கும். ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இந்த குரு லக்கணத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சனியும் போய் 9ல் உட்காந்துருக்கார், சப்தம 8ஆம் அதிபதி. அதனால் கடக லக்கணத்தில் பிறந்தவங்க திருமணத்தை தள்ளி போடுறது நல்லது. இந்த வருஷம் வேண்டாம், அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம். அப்போ பொருளாதாரத்தினுடைய நிலை வந்து கற்பவனாயர் கோயில் போயிட்டு வந்தோடனே ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். இதை மட்டும் செஞ்சாலே போதுமானது. கிரெடிட் கார்டு ஓவர்டியூவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஓன் இஎம்ஐ.